தல தீபாவளி, தல பொங்கல், ஏன் தளபதி பொங்கல் கூட நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். தல கிறிஸ்மஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? தளபதி விஜய்க்கு இன்னைக்கு தாங்க தல கிறிஸ்மஸ். ஏன் சொல்றேன் அப்படின்னா, இதுவரைக்கும் போடாத ஒரு மேடையை போட்டு ஒரு விழாவை ஏற்பாடு பண்ணி சிறுபான்மையினர்களுக்கு எதிரானவர்கள் திமுக. திமுக சிறுபான்மையினர்களுக்கு என்னென்ன கொடுமைலாம் செஞ்சிருக்கு தெரியுமா? அப்படி பேசலான்னு பார்த்தா தலைவர் இருக்கும் போதே ஏன் தலைவருக்கே செருப்படி கொடுத்துருக்காங்க. இதுல பியூட்டி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இதுவரைக்கும் இவங்க பேசி விட்டு போயிருவாங்க. அதுக்கப்புறம் வரவன் போறவன்லாம் அடிச்சுட்டு போவான். ஆனா இப்போ இவங்களே வாலண்டரியா கூட்டிட்டு வந்து நான் தாங்க ஆடு, என் மேல மஞ்சள் தண்ணி ஊத்துங்க. இதுல ஏன் மஞ்சள் தண்ணி அப்படின்னு நான் ஸ்பெசிஃபிக்கா சொல்றேன் அப்படின்னா, மஞ்சள் கலர்னா தவிக்கக்காரங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். அதுவும் விஜய் அவர்களுக்கு மஞ்சள் கலர்னா ரொம்ப பிடிக்கும். மஞ்சள் சாரி, மஞ்சள் லாரி, மஞ்சள்லயே அப்படி படுத்து உருளுவாங்க, மஞ்சளை மூஞ்சில போட்டுட்டு அப்படியே வெட்டுவாங்க. சிவகாசி படத்துல சொல்றேன். இப்படி மஞ்சள் தண்ணியை தனக்குத்தானே தெளிச்சு அவங்களே ஆளை கூட்டிட்டு வந்து தனக்குத்தானே செருப்படி வாங்கியிருக்காங்க. என்ன அப்படிங்கிறத தளபதி விஜயோட தல கிறிஸ்துமஸ் விழாவை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வெல்கம் டு மதிமுகம் டிகோட். டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். கிறிஸ்துமஸ் விழாவில் பேசிய விஜய், தாவேகாவின் கிறிஸ்துமஸ் விழாவில் பேசிய விஜய், சமத்துவ கிறிஸ்துமஸ் விழாவில் பேசிய விஜய், மாமல்லபுரத்தில் பேசிய விஜய், சமத்துவ கிறிஸ்துமஸ் விழாவில் விஜய் பங்கேற்பு. என்னடா வரிசையா 4-5 சேனல்களோட தம்ப்நெயில சொல்லிட்டு இருக்கேனே அப்படின்னு பார்க்காதீங்க. இது எல்லாமே ஒரே நேரத்துல ஒரே சேனல்ல ஒரே நிகழ்ச்சிக்காக பல பல தலைப்புகளோட போடப்பட்ட லைவ் வீடியோ கூட கிடையாது. லைவோட தம்ப்நெயில் டெக்ஸ்ட் தான் இது. இப்படி ஒரு ஹைப்பு, ஏன்னா இதுக்கு முன்னாடி கரூர் சம்பவத்திலுமே மீடியாக்களோட பங்களிப்புமே வந்துட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு ஹைப் கொடுத்து விஜய் வந்து கொண்டிருக்கிறார், விஜய் குளித்து விட்டார், விஜய் காரில் ஏறி விட்டார், காரை விட்டு இறங்கி விட்டார், விஜயை போலீஸ் தடுக்கிறாங்க, விஜயை வந்து போலீஸ் கெடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு மீடியால கொடுத்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியால கொடுத்த அந்த ஒரு ஹைப் இருக்கு இல்லையா, அதுவுமே ஒரு வகையான காரணம் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. அந்த குற்றச்சாட்டு இருக்கும் போதே இப்போ மறுபடியும் இவ்வளோ ஒரே நேரத்துல 4-5 தம்ப்நெயில் டெக்ஸ்ட் போட்டு கிறிஸ்துமஸ் விழா, அதுவும் சமத்துவ கிறிஸ்துமஸ் விழா வந்து விஜய் செலிப்ரேட் பண்றாரு அப்படிங்கிறத பார்க்க முடிஞ்சது. அதை பார்க்கும்போது அப்படி என்ன சமத்துவ கிறிஸ்துமஸ் விழா செலிப்ரேட் பண்றாரு அப்படிங்கிற பார்க்கக்கூடிய அந்த ஒரு டெம்டேஷன் உருவாகும் இல்லையா, அந்த டெம்டேஷன்ல தான் நானும் உள்ள போய் பார்த்தேன். அப்படி பார்க்கும்போது எல்லாருக்கும் சொல்ற மாதிரி குழந்தைகளுக்கு எல்லாம் பிடித்த விஜய், ஏன்னா அவங்களுக்கு வாக்குரிமை கிடையாது, அந்த தெளிவு வந்துடுச்சுன்னா அதுக்கப்புறம் அவங்க மாறிடுவாங்க, அண்ணன் சீமாக்க மாறின மாதிரி. ஸோ குழந்தைகள் கூட ஜாலியா கிறிஸ்துமஸ் விழாவை கேக் வெட்டி செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறமா ஒரு நிகழ்ச்சி நடந்தது, பேசுற நிகழ்ச்சி. இவங்க எதுக்கு ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க? சிறுபான்மையினர்களுக்கு எதிரானவர்கள் திமுக அப்படிங்கிற ஒரு நரேட்டிவா செட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு 4-5 பேரை கூட்டு வந்திருந்தாங்க. அப்படி கூட்டு வந்தவங்க என்ன பேசுறாங்க அப்படிங்கறத நீங்களே பாருங்க. Our state of Tamil Nadu is the best example of unity. நீங்க எல்லா religion, எல்லா faith, எல்லா creed, we have respect for people. It doesn't mean you are Muslim, Hindu, Christian. In Tamil Nadu, the most important thing is you respect as a human being. இது வரைக்கும் என்ன சொல்றாரு அப்படின்னா, தமிழ்நாடு வந்து ரொம்பவே யூனிட்டியா இருக்கு, இங்க வந்து இந்துக்கள், இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள் அப்படிங்கிற ஒரு வேற்றுமை கிடையாது, வேற்றுமையில் ஒற்றுமை கொண்ட நாடு தான் தமிழ்நாடு அப்படிங்கறத அவர் வந்து இங்கிலீஷ்ல சொல்றாரு. எல்லாரும் கைத்தட்டி முடிச்சிட்டாங்களா? அதுக்கு அடுத்து என்ன சொல்றாருன்னு பாருங்க. There is safety for people, there is safety for ladies, there is safety for children. என்ன சொல்றாருன்னா, there is safety for people. என்ன உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியும் நான் நினைக்கிறேன். பீப்புளுக்கு, மக்களுக்கு வந்து ரொம்ப சேஃப்டியா இருக்குமா. அதுல குறிப்பா என்ன சொல்றாங்கன்னா, ஃபார் லேடிஸ், அதாவது பெண்களுக்கு ரொம்ப பாதுகாப்பான மாநிலம் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிக்கிட்டு தாவேகா தலைவர் விஜய் இருக்கக்கூடிய மேடையிலேயே விஜய்க்கு முன்னாடியே விஜய் சொன்ன அந்த பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 நாள் முன்னாடி கூவிட்டு இருந்தாங்க இல்லையா, அதுக்கு பதிலடி கொடுத்திருக்காங்க ஆற்காடு நவாப். இப்போ யாரை கூப்பிடணும், எங்க கூப்பிடணும் அப்படின்னு தெரியாம கூப்பிட்டு வச்சு வாங்கி கெட்டுக்குவாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த வேலையை தான் விஜய் பார்த்திருக்காங்க. அதுக்காக தான் சொன்னேன் மஞ்சள் தண்ணி ஊத்துனா ஆடு அப்படின்னு சொல்லிக்கிட்டு. இவங்க என்னமோ திமுகவை திட்டி பேசலாம், திமுக வந்து சிறுபான்மையினர்களுக்கு ரொம்ப கொடுமை பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிறுபான்மையினர் வாக்குகள்லாம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, இவர் வந்து என்ன சொல்றாங்கன்னா, 2 நாள் முன்னாடி நீங்க என்ன சொன்னீங்க, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொன்னீங்களா, பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலம் தமிழ்நாடுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு செருப்படி கொடுத்திருக்காரு. இது மட்டும் கிடையாது, இன்னும் கேளுங்க. And I think we are the second largest economy in India.
So with these words, I wish you all the best. May you reach greater heights. Thank you so much. Thank you so much, sir. Thank you. இந்தியாலவே எக்கனாமி படி செகண்ட் லார்ஜஸ்ட் ஸ்டேட்டா நம்ம தமிழ்நாடு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவர் வந்து விஜய் இருக்கும்போது விஜய் முன்னாடியே சொல்றாரு. இதுவுமே குத்தி காட்டுற மாதிரி தான் இருக்கும். ஏன் அப்படின்னா நம்ம பொருளாதார ரீதியா வளர்ச்சி அடையணும், பொருளாதாரத்துல நம்ம பின்தங்கி இருக்கோம், நான் வந்தேன்னா இது எல்லாத்தையும் சரி பண்ணிடுவேன் அப்படின்னு சொன்னார் இல்லையா. இங்க ஏற்கனவே எல்லாமே சரியாதான் இருக்கு, நீ மூடிட்டு போடா அப்படிங்கிறத ஆற்காடு நவாப் அவர்கள் வந்துட்டு ரொம்ப தெளிவா சொல்லாம மறைமுகமா சொல்லியிருக்காரு. இப்படி வாலண்டரியா தனக்குத்தானே ஆளை கூட்டிட்டு வந்து வாங்கி கட்டிக்கணும்னு விஜய்க்கு ஆசையா என்ன சொல்லுங்க. இந்த கூட்டம் வந்து நடந்தது எதுக்காக அப்படின்னா, சிறுபான்மையினர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களோட வாக்குகளை பிரிக்கிறதுக்காக. தனக்கு வரலன்னா கூட பரவாயில்ல, ஆனா அதை பிச்சு சின்ன பின்னமா ஆக்கிடுவேன்னு சொல்லுவாங்களா, குரங்கு கையில கொடுத்த பூமாலை அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன பண்ணணும் அதுக்கே தெரியாது, யாருக்குமே இல்லாம ஆக்கிறோம். அந்த ஒரு வேலையை பாக்குறதுக்காக தான் தாவேகா தலைவர் விஜய் அவர்களை களமிறக்கியிருக்காங்க. யாரு அப்படிங்கிற கேள்வி வரும். யாரு அப்படின்னா, இங்க சிறுபான்மையினர்கள் ஓட்டு யாருக்கு இது வரைக்கும் கிடைக்காது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா சிறுபான்மையினர்களுக்கு எதிராக யாரு செயல்பட்டு இருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம தொடர்ந்து செய்திகள்ல பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில சிறுபான்மையினர்களோட ஓட்டு திமுகவுக்கோ இப்ப அதிமுகவுக்கு போறதுக்கு வாய்ப்பில்லை. ஏன்னா அவங்களோட கூட்டணி காரணமா அதுக்கு வாய்ப்பில்லை. இதை நான் சொல்லல, முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவர்களே சொல்லியிருக்காங்க. எங்களோட தொகுதியில வந்து நான் அப்படி ராஜா மாதிரி இருந்தேன், இந்த சிறுபான்மையினர்களோட ஓட்டு இல்லாததுனாலதான் நான் தோத்ததுக்கு ஒரு காரணமுமே, இதுக்கு காரணம் நாங்க வச்ச கூட்டணி தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஜெயக்குமாரே ஓபன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருப்பாரு. சோ அப்படி இருக்கும்போது அதிமுகவுக்கு போறதுக்கு வாய்ப்பு இல்லை, அப்ப திமுகவுக்கு போறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. அந்த வாக்குகளை பிரிக்கிறதுக்காக இறக்கி விடப்பட்ட ஒரு தீய சக்தி தான் இந்த தாவேகாவை சேர்ந்த விஜய் அவர்கள். அப்படியே பார்த்தாலுமே சரி, சிறுபான்மையினர்களுக்காவது நீங்க உண்மையா இருக்கீங்களான்னு பார்த்தா அதுவும் கிடையாது. ஏன்னா இவர் வந்து சர்ச்சுக்கே போக மாட்டாரு, பைபிள்ல வந்து ஒரு குட்டி கதை எல்லாமே சொல்லியிருப்பாரு இல்லையா, ரொம்பவே ஜாலியா இருந்தது, கேட்கும் போது நல்லா இருந்தது. ஏன்னா பைபிள்ல வரக்கூடிய கதை நல்லா தான் இருக்கும். ஆனா இந்த கதை இவருக்கு யார் சொல்லி கொடுத்தாங்க? இவர் வந்து சண்டே ஆனாலே சர்ச்சுக்கு கட்டு அடிச்சுட்டு வெளியே சுத்தக்கூடிய இல்லைன்னா வீட்டுல இருக்கக்கூடிய ஒரு பர்சன் அப்படிங்கிறத நம்ம இன்டர்வியூஸ்லயே நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது இப்போ அரசியல் ஆதாயத்திற்காக ஒரு ஆன்மீகத்தை எடுத்துட்டு வந்திருக்கவர் தான் இந்த தாவேகா தலைவர் விஜய். அதுலயும் சமத்துவ விழா அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இவங்க சமத்துவம் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா, கிறிஸ்தவர்களுக்காக கிறிஸ்துமஸ் செலிப்ரேட் பண்றாங்க, இஸ்லாமியர்களுக்காக தலைக்கு மேல ஒரு குல்லா போட்டுட்டு ரம்ஜான் செலிப்ரேட் பண்றாங்க. ஆனா இந்துக்களுக்காக நீங்க என்ன விழாவை செலிப்ரேட் பண்ணீங்க? விநாயகர் சதுர்த்தி செலிப்ரேட் பண்ணீங்களா? இல்ல அப்படின்னா உங்களோட ராமருக்காக ராமர் ஜெயந்தி செலிப்ரேட் பண்ணீங்களா? சரி அதெல்லாம் விடுங்க, நீங்க செலிப்ரேட் கூட பண்ணாண்டா, வாழ்த்துக்கள் கூட நீங்க தெரிவிக்காண்டா. திருப்பரங்குன்றம் இஷ்யூ நடந்துட்டு இருக்கு, அந்த விஷயத்துல நீங்க வந்து சப்போர்ட் பண்ணீங்களா? உங்க இந்துக்களுக்காக இல்லைன்னா இஸ்லாமியர்களுக்காக ஏதாவது ஒரு மதத்தினருக்காக நீங்க சப்போர்ட் பண்ணீங்களா? சரி அதெல்லாம் விடுங்க, தீபாவளி, இந்த தீபாவளியவே நீங்க செலிப்ரேட் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தவங்க தானே நீங்க. இப்போ கரூர் சம்பவம் நடந்து முடிஞ்சிருச்சு, நீங்க ரொம்ப ஆழ்ந்த வருத்தத்துல இருக்கிறீங்க அப்படின்னா நீங்க வந்து கோவாவுக்கு சுற்றுலா போயிருக்க கூடாதுல. உங்களால கோவாவுக்கு சுற்றுலா போக முடியும், ஆனா தீபாவளிக்கு ஒரு வாழ்த்துக்கள் சொல்ல முடியாது. நீங்க இந்து மக்களுக்கு எதிராக இருக்கிறீங்க, இல்லைன்னா இந்து மக்களை வெறுக்கிறீங்க அப்படின்னு எடுத்துக்கலாமா? இல்ல அப்படின்னா வாக்குகளுக்காக சிறுபான்மையினர்கள் பக்கம் நிக்கிறீங்க அப்படின்னு எடுத்துக்கலாமா? ஏன்னா இதுக்கு முன்னாடி பீட்டர் அல்போன்ஸ் அவர்கள் வந்து ரொம்ப தெளிவா ஒரு கருத்தை வந்து சொல்லியிருப்பாங்க. இஸ்லாமியர்களை வந்து அரசியல்ல 3 வகையா பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு. இதுல முதல் வகை வந்து அவங்கள விரோதியா பாக்குறவங்க, அவங்கள வெறுக்கிறவங்க, அவங்கள உயிரோட எரிக்கிறவங்க. இரண்டாவது வகை வந்து வாக்குக்காக மட்டுமே அவங்க கிட்ட நாடகம் ஆடுறவங்க, ஒரு நல்ல நடிகர் அப்படின்னு கூட சொல்லலாம். அது யாரு அப்படின்னு நீங்களே கெஸ் பண்ணிக்கோங்க. மூன்றாவதா அவங்கள மனமாற நேசிக்கிறவங்க, மனதளவுல ரொம்ப நெருக்கமா இருக்கக்கூடியவங்க. இந்த மூணாவது கேட்டகரி இருக்கு இல்லையா, மனதார நேசிக்கிறவங்க, இந்த கேட்டகரியில யாரு வருவாங்க அப்படின்னா, இஸ்லாமியர்களுக்கு 3.5% உள்ளொதுக்கீடு கொடுத்தவங்க, தமிழ்நாடு சிறுபான்மையினர் ஆணையம் அமைச்சவங்க, தமிழ்நாடு சிறுபான்மையினர் பொருளாதார மேம்பாட்டு கழகம் அமைச்சு சிறுபான்மையினர்களுக்கு கடன் உதவியில இருந்து சுய தொழில் திட்டங்கள் வரைக்கும் வழங்கினவங்க, உலமாக்களுக்கு மாதாந்திர ஊதியம் கொடுத்தவங்க, பள்ளிவாசல் தர்கா பராமரிப்பு மானிய தொகையை ரூபாய் 10 கோடியா உயர்த்தினவங்க, கிறிஸ்தவ மகளிர் உதவும் சங்கங்கள் அமைச்சவங்க, சிஏஏ வக்பு திருத்தம் மாதிரியான மத்திய சட்டங்களுக்கு எதிராக போராடினவங்க, சிறுபான்மையினர்களோட தேவாலயங்கள் இருக்கு இல்லையா அதை இடிக்கும் போது அவங்கள உயிரோட எரிக்கும் போது மணிப்பூர்ல நிர்வாணமா அழைச்சிட்டு வந்த போது குரல் கொடுத்தவங்க. இவங்க தான் இந்த மூணாவது கேட்டகரிக்குள்ள, அதாவது சிறுபான்மையினரை மனமாற நேசிக்கிற அந்த கேட்டகரிக்குள்ள வருவாங்க. இந்த மூணாவது கேட்டகரியில விஜய் வருவாரா அப்படிங்கறத நம்ம யோசிக்கணும். ஏன்னா இந்த திட்டங்கள் எல்லாத்தையுமே செஞ்சது திமுக அரசு. இவ்வளவு திட்டங்கள் செஞ்சு சிறுபான்மையினர்களுக்கு ஆதரவா அவங்களுக்கு உறுதுணையா இருக்கிற திமுக சிறுபான்மையினர்களுக்கு எதிரானவர்களா, இல்ல சிறுபான்மையினர்களுக்கு நான் ஆதரவானவன் அப்படிங்கிற ஒரு போலியான வேஷத்துல இருந்து வெறும் விழாக்கள் போட்டு அந்த விழாக்கள்லயுமே மற்ற கட்சியினரை திட்டி மட்டுமே பேசிட்டு இருக்கக்கூடிய விஜய் சிறுபான்மையினர்களுக்கு ஆதரவானவங்களா அப்படிங்கிற நீங்களே கமெண்ட்ல சொல்லுங்க.
வணக்கம்.